Good morning, ma'am. Good morning, ma'am. இவன் எதுக்கு எந்திரிச்சு நிக்கிறான்? வாவ், செம்ம அழகு. இவங்க மேமா? Good morning, students. Hello, excuse me. Please sit down. மேம், குட் மார்னிங். Good morning. Sit down. இல்ல, குட் மார்னிங். Good morning. போதும். Please sit down. இல்ல, குட் மார்னிங். ஐயோ, இவன் குட் மார்னிங் சொல்லி நம்மள போட்டு தள்ளிடுவான் போலே. டேய் உட்காருடா. மேம்க்கு தெரிஞ்சிருக்கிற போல. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ப்ளீஸ் உட்காருங்க. எவ்வளவு வாட்டி குட் மார்னிங் சொல்லுவீங்க? இதோட 4 வாட்டி குட் மார்னிங் சொல்லிட்டீங்க. மேம், உங்களுக்கு இன்னைக்கு நாள் முழுக்க குட் மார்னிங் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் மேம். ஆஹா, அப்படியா? நாள் முழுக்க குட் மார்னிங் சொல்லிக்கிட்டே இருந்தா நான் எப்படி கிளாஸ் எடுக்கிறது? வெரி ஃபன்னி. உட்காருங்க. டே லூசு, உன்னதாண்டா மேம் பண்ணிட்டு திட்டுறாங்க. அதுலயும் நீ சாதா பண்ணி இல்லையா, வெரி பண்ணியா? வெரி பிடிச்ச பண்ணியா இருக்குமோ? ஹலோ, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா உட்காருங்க, இல்லனா கிளாஸை விட்டு வெளியே போங்க. எதுக்கு நின்னுக்கிட்டே டைம் வேஸ்ட் பண்றீங்க? மேம், உங்க கிளாஸ போய் வேணாம்னு சொல்லிட்டு எவனாவது வெளியே போய் சுத்துவானா? அப்படியே ஒருத்தன் இருந்தானா அவன் பெரிய பைத்தியமா தான் இருக்கணும். இந்த ஜென்மத்துல நீங்க உட்கார மாட்டீங்கல்ல. வாட் இஸ் யுவர் நேம்? கிளாஸ்ல இன்னைக்கு தான் உங்களை புதுசா பாக்குறேன். நியூ கமரா? எஸ் மேம், உங்களை தூக்கிட்டு போக வந்த கமர். வாட்? ஐயோ டி, எது கேட்டாலுமே ப்ராப்பர் ஆன்சர் கிடையாது. இடியட். பேர் என்னன்னு கேட்டு 1/2 மணி நேரம் ஆகுது. வாட் இஸ் யுவர் நேம்? டெல் மீ. என் பேரு ஆதித்யா. ஆதித்யாவா? இப்படி ஒரு பேரை நான் இதுக்கு முன்னாடி அட்டெண்டன்ஸ்ல பார்த்ததே இல்லையே. அட்டெண்டன்ஸ் லிஸ்ட்லயும் ஆதித்யான்ற பேர் இல்ல. கிளாஸ் மாதிரி வந்துட்டீங்களா? கிளாஸ் மாதிரி வரல மேம், மனசு மாதிரி தான் வந்திருக்கேன். ஹலோ. ஐயோ, இவன் வேற சாவடிக்கிறானே. டி மேம், இவனோட ஃபுல் நேம் ஸ்ரீதரன் ஆதித்யா மேம். அட்டெண்டன்ஸ் லிஸ்ட்ல ஸ்ரீதரன் இருக்கும் மேம். ஆமா, லிஸ்ட்ல ஸ்ரீதரன் இருக்கு. ஆமா மேம், பர்த் சர்டிபிகேட்ல வெறும் ஸ்ரீதரன் தான். அதனால தான் லிஸ்ட்லயே அப்படி இருக்கு. ஹோ, ஃபைன். ஓகே, சிட் டவுன். அப்பா, ஒரு வழியா உட்காந்துட்டீங்களா? சரி, ஓகே, கிளாஸ் கவனிங்க. நீங்க இப்படி கண்ணு முன்னாடி இவ்ளோ அழகா இருக்கும்போது எப்படி மேம் கிளாஸ கவனிக்க முடியும்? உங்களை தான் கவனிக்க முடியும். மச்சான், டே, ஒரு மனுஷி உன் ஃப்ரெண்டுன்னு உன் பக்கத்துல உட்கார்ந்திருக்கேன் மச்சான். தெரியுதா என்ன? மச்சி, முடிவு பண்ணிட்டேன்டி. அவ தான் எனக்கு. சரி மச்சி, சொல்லு. அவ உனக்கு மேம் தானே? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. கமிட்டடா? ஏண்டா, மேம் அதெல்லாமா என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க? கிளாஸ் ரூம்ல இல்ல ஸ்டாஃப் ரூம்ல அடிக்கடி ஃபோன் யூஸ் பண்ணுவாங்களா? நான் பெருசா அவங்க ஃபோன் யூஸ் பண்ணிலாம் பார்த்ததில்ல. டெய்லி காலேஜ்க்கு எப்படி வருவாங்க? காலேஜ் பஸ்ல தான் வருவாங்க. எனக்கு யாராவது வந்து டிராப் பண்ணிருக்காங்களா பைக்ல? ஆஹா, இல்ல, எப்போதுமே காலேஜ் பஸ் தான். அப்ப கமிட்டட் இல்ல, சிங்கிள் தான். அடப்பாவி, இதுக்காடா இவ்ளோ கேள்வி கேட்ட? மச்சி, அப்புறம் அவங்க ஃபேமிலிலாம் எப்படி? மச்சி ப்ளீஸ் நீ சொல்றீ. இன்னைக்கு உனக்கு மட்டன் பிரியாணி வாங்கி தரேன். கந்தன் விலாஸ்ல? ஆமா. 65 சேர்த்து வாங்கி தரியா? ஃபிஷ் ஃப்ரையும் வாங்கி தரேன். சொல்றீ. மேம் தான் அந்த வீட்டுக்கு பெரிய பொண்ணு. அவங்க அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. மேம்க்கு ஒரு தங்கச்சி, ஒரு தம்பி. தங்கச்சி தம்பிய மேம் தான் படிக்க வைக்கிறாங்க. அவங்க அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவரு. ஓகேடி மச்சி, இந்த டீடைல்ஸ் போதும் எனக்கு. இந்த காலேஜ் விட்டு கிளம்புறதுக்கு 1 வாரம் டைம் இருக்குல்ல. இந்த 1 வாரத்துக்குள்ள இந்த மேம் நான் எப்படியாவது கரெக்ட் பண்ணிடுறேன். இந்த டே, உனக்கு இவ்ளோ தைரியம்? இங்க இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தரை கரெக்ட் பண்ணடானா மேமையே கரெக்ட் பண்ணனும்ங்கற? மச்சி, இதெல்லாம் தப்பு இல்லையா? மேம போய் மச்சான், ஒரு மேம ஒரு ஸ்டாஃப் ஸ்டூடண்ட் கரெக்ட் பண்ணனும்னு நினைக்கிறது தான் தப்பு. நான் போலீஸ் டி. நீ கூப்பிட்டேன்னு தான் நான் காலேஜ்க்கே வந்தேன். இல்லனா நான் ஸ்டூடண்ட் இல்லையே. இதுவே இந்த மேம ரோட்லயோ இல்ல பஸ்லயோ பாத்திருந்தா கண்டிப்பா லவ் பண்ணிருப்பேன்ல. அது மாதிரிதான். ச்சே, என்ன அழகு. இவங்களாம் ஏன் ரோட்ல நடமாடவே மாட்டேங்கிறாங்க? பஸ்லயே போயிட்டு பஸ்லயே வருவாங்களோ? பஸ்ல போகாம பைக்ல போறதுதான் பிரச்சனையா இருக்கும். நாளையில இருந்து பைக் விக்கலாம்னு இருக்கேன். அடப்பாவி, மேம்காக பைக்கே விக்க போறியா? பைக் இருந்தா தானே ஓட்டணும்னு தோணும், இல்லனா பஸ்ல தானே வரணும். நாளையில இருந்து பஸ்லயே வர போறேன், அதுவும் மேம கரெக்ட் பண்றதுக்காக. என்னவ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றா. ஒருவேளை மேம கரெக்ட் பண்ணிடுவானோ? டோன்ட் டாக், லிசன் ஹியர். ஸ்டூடண்ட்ஸ், நேத்து கிளாஸ்ல ஸ்கின் டோன்ஸ் பத்தி படிச்சோம். டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் டோன்ஸ்க்கு டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் மேக்கப்ஸ் இருக்கு. என்னென்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணனும், என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணனும், என்னென்ன நம்பர்ஸ் யூஸ் பண்ணனும், எல்லாமே நேத்து கிளாஸ்ல கவர் பண்ணோம். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. மேம், எந்த டவுட்ஸும் இல்ல மேம். ஆனா மேம், எனக்கு ஒரு டவுட் இருக்கு மேம். உங்களுக்கு எப்படி டவுட் இருக்கும்? நீங்க தான் நேத்து கிளாஸ்க்கே வரலையே.
கிளாஸ்க்கு வரலனாலும் உங்களோட சப்ஜெக்ட்ன்றப்போ நான் எப்படி மேம் மிஸ் பண்ணுவேன்? அதெல்லாம் நான் நல்லா படிச்சுட்டேன். அதுலதான் மேம் ஒரு சின்ன டவுட் இருக்கு. கேளுங்க, என்ன டவுட்? நிமிஷம், என் ஆள் இருக்கிற சப்ஜெக்ட் பேர் என்ன? அட்டப்பாவி, முடிவே பண்ணிட்டியா? எதுக்குடா கேக்குற? சொல்றீ. ஃபேசியாலஜி. மேம், ஃபேசியாலஜி சப்ஜெக்ட் நீங்க சொல்லி தரீங்க. நீங்க எவ்வளவு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க. சப்ஜெக்ட்ல எங்களுக்கு ஏதாவது டவுட் வருமா? அப்புறம் எதுக்கு டவுட்னு சொல்லி கேட்டீங்க? மேம், சப்ஜெக்ட்ல டவுட் இல்ல, ஆனா உங்ககிட்ட ஒரு டவுட். என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? என்னதான் அப்படி உங்களுக்கு ஒரு டவுட்? கேளுங்க. மேம், இங்க பாருங்க, நீங்களே கேளுங்கன்னு சொன்னதுனால மட்டும்தான் நான் கேக்குறேன். நான் கேட்டதுக்கு அப்புறம் என்ன முறைக்கவும் கூடாது, திட்டவும் கூடாது. ஓகே? என்னோட டவுட் என்னன்னா, உங்க பேர் என்ன மேம்? You idiot! From the starting you are irritating me. What is your problem, man? Hello, get out. Get out of the class. ஐயோ மேம், பேரு கேட்டதுக்கு போய் ஏன் மேம் இப்படி கோவப்படுறீங்க? இப்போ பேரு தெரிஞ்சுக்கிட்டா தானே மேம் உங்க பேர் சொல்லி கூப்பிட்டு டவுட் கேட்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்க கண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அதே மாதிரி நீங்க ஆளும் சரி, நீங்க பேசுறதும் சரி நல்ல இனிமையா இருக்கு. ஒருவேளை உங்க பேரு அது ரெண்டுத்தையும் சேர்த்து கண்ணுக்கினியாள்னு வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பதானே உங்களை கண்ணுக்கினியாள் மேம் எனக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு கூப்பிட முடியும். டேய், அவங்க பேரு கண்ணுக்கினியாள்னு நானும் சொல்லல. இங்க இருக்கிற யார்கிட்டயும் நீ கேட்கவே இல்ல. ஆனா இப்ப கரெக்ட்டா கண்டுபிடிச்ச. ஹே, நான் போலீஸ் டி. ஆளை பார்த்த 10 செகண்ட்ல டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டேன். அடப்பாவி. Hello, you are disturbing the class too much. Get out of the class. Excuse me ma'am, for your kind information, educational rules படி ஸ்டூடெண்ட்க்கு ஏதாவது டவுட் இருந்தா அது கிளியர் பண்ண வேண்டியதுதான் ஸ்டாஃபோட கடமை. My name is கண்ணுக்கினியாள். இப்போ நீங்க கேட்ட டவுட் கிளியர் ஆயிடுச்சா? Now answer my question. ஐயோ, क्वेश्चन கேக்குறாங்களா? பேசாம மூடிட்டு இருந்திருக்கலாம். ஏதேதோ பேசி நானே மாட்டிக்கிட்டேனே. Define beauty. Beauty? Beauty? Okay ma'am. Beauty is also known as eye sweet. Eye sweet? ஆமாண்டி, யாரோட பேரு கண்ணுக்கினியாவதான் ஐ ஸ்வீட்னு சொன்னேன். ஐ ஸ்வீட்டா? உங்களோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே. நான் இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணி 1 வீக் தான் ஆகுது. 2 டேஸா இந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். நான் உங்களை 2 டேஸா பார்க்கவே இல்லையே. நான் 2 நாள் லீவ் போட்டேன். அதான் என்ன பார்த்திருக்க மாட்டீங்க. அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சா? சரி, ஓகே, நாளைக்கு கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் யூ மிஸ்டர், வாட்ஸ் யுவர் நேம்? ஆதித்யா. ஸ்ரீதரன் மேம். எஸ், ஸ்டாஃப் ரூம்க்கு வந்து என்ன மீட் பண்ணுங்க. ஹே, யாழ் என்ன தனியா கூப்பிடுறாடி. என்கிட்ட தனியா ஏதோ பேசணுமா? சரி, நான் போய் பேசிட்டு வரேன். என்னது? டேய், என்னடா நீ பாட்டுக்கு போற? மாட்டிக்காதடா. அட லூசு, எதுக்கு வந்தோமோ அதுதான் நடக்க போதே. இதுக்கப்புறம் மாட்டனா என்ன, மாட்டலனா என்ன? ஐயோ, மென்டல் மாதிரி பண்ணாதடா, பயமா இருக்கு எனக்கு. ஒரு பயமும் வேணாம். இவளை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோயேன். அதுக்கப்புறம் நான் எதுக்கு இந்த காலேஜ்க்கு வரணும்? அப்படியே வந்து மாட்டிக்கிட்டாலும் நான் தானடி சீனியர் இன்ஸ்பெக்டர். நான் பாத்துக்கிறேன், ஃப்ரீயா விடு. ஐயோ, என்னென்னமோ சொல்றானே. சரி, இங்க இரு. யாழ் என்ன கூப்பிடுது, நான் போய் பாத்துட்டு வரேன். டேய், ஆதி, என்ன இப்படி ஓடிட்டான்? ஒருவேளை ஆதி நினைச்ச மாதிரி மேம கரெக்ட் பண்ணிடுவானோ? இப்போ என்ன பண்றது? ஆமா நிம்மதி, அவன் மேம கரெக்ட் பண்ணா என்ன? உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் நிக்கணும், அவ்வளவுதானே? ஆதி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு வேற யார் கூட கல்யாணம் பண்ணாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்புறம் எதுக்கு நீ வருத்தப்படுற? மூளையில ஆதி அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணா நம்ம கல்யாணம் நிக்கும்னு தோணுது. ஆனா மனசுக்குள்ள ஆதிக்கு அந்த பொண்ணை செட் ஆக கூடாதுன்னு தோணுது. என்னது இது? ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங்கா இருக்கு. இதுக்கு பேர் என்ன? லவ். டேய், இப்போ என்ன சொன்ன? லவ்னு சொன்னேன். யாருக்கு? தோ உன் பெஞ்சுக்கு பக்கத்துல இருக்கே அந்த பச்சை சட்டை, அதுக்கும் பின்னாடி இருக்கிற மஞ்சள் சட்டைக்கும் லவ். நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன். சரி, ஸ்டெல்லா, ஒரு நிமிஷம் நீ கிளாஸை பார்த்துக்கோ. நான் ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன். சரி நிம்மதி, போயிட்டு வா. ஆதி இந்நேரத்துக்கு மேம கரெக்ட் பண்ணிருப்பானா?